ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டிகாவுக்கு ரூஃபிங் பைப் லைன் போட்டிருக்கிறோம். ரூஃபிங் பைப் லைன் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, 1 இன்ச்சு 3/4 16 ஸ்பாட் லைட் வச்சுருக்குது ஜங்ஷனு. அது போக 3 ஃபேன் பாயிண்ட் வச்சுருக்குது. மொத்தம் 3 கேட்டாங்க. 3 ஃபேன் பாயிண்ட் வச்சுருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா, வரிசையா அந்த சைடு, இந்த சைடு, லெஃப்ட், ரைட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 ஸ்பாட் லைட்டு. சென்டரில் பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஜங்ஷனு. இது கூட நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டெப் ஓரத்தில் 5 ஸ்பாட் லைட் வச்சுருக்குறோம். ஸ்டெப் ஓரம் அது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு அங்கே ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி விட்ருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்பாட் லைட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். மீதி பார்த்தீங்கன்னா எல்லாமே டம்மி அடித்தாச்சு, டேப் அடித்து பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சு, கட்டு கம்பி போட்டு கட்டியாச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வேலை இருந்தது. கட்டு கம்பி போட்டு நீட்டாக கட்டியாச்சு. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு முன்னாடி. இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் முன்னாடி. அப்புறம் மேலே ஒரு பைப்பு நீட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சன்சீட்டில் வச்சுருக்குறாங்க முன்னாடி, என்ட்ரன்ஸில் கேட்டுக்கு முன்னாடி. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வரும். மொத்தம் 3 ஃபேனு ஜங்ஷன் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 1 இன்ச்சு ஜாயின் பண்ணியிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபேன் ஜங்ஷனுக்கு வந்து 1 இன்ச்சு பைப்பு போட்டுக்குங்க. நாளைக்கு சர்க்யூட்டு வந்து இழுக்க முடியாது, ஒயர் வலின்னா சிரமமாக இருக்குது. ஏன்னா அதுதான் மெயின் சர்க்யூட் வர்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அனைத்து மக்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் மிகவும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.